அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. என்ன அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி 2026 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளிவர இருக்குது. எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லிவிட்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு காத்துட்ருப்போம். நம்பிக்கையோடு காத்துட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கவும் ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, சார் நான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டேன். இல்லை இப்போ நடந்து முடிஞ்ச அந்த டெட் எக்ஸாமில் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு அரசு பள்ளியில் ஒரு பிடி அசிஸ்டண்ட்டாக நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆசை வருதா மட்டும் போதாது, அதுக்கான உழைப்பும் அதுக்கான அந்த மெனக்கடலும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ நமக்கான போஸ்டிங் கன்ஃபார்மாக பண்ண முடியும் அப்படின்னா, அந்த டாப் 10 ரேங்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நமக்கான போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கவுன்சிலிங் போகும்போது, அந்த அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் போகும்போது நம்மளுக்கான ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்கூல்லே நமக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம டாப் 10 ரேங்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள். அப்போ டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடியது அந்த படிக்கும் முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா என்ன சார்? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமில் நமக்கு மொத்தம் 180 கொஷின்ஸ் இருக்க போது அதில் 150 + 30 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 30 அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து வரும். அது நம்ம 10th புக்கிலேருந்து படித்தா போதும். அடுத்து இந்த 150 கொஷின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மேஜர் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா தமிழ்லேருந்து மட்டும் 150 கொஷின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். பாட்டனி அப்படின்னா பாட்னி, ஜுவாலஜினா ஜுவாலஜி, மேக்ஸ்னா மேக்ஸ். அப்போது அந்த மேஜரில் இருந்து மட்டும் 150 கொஷின்ஸ் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்காக சிலபஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட், சார் நான் பண்ணுங்க டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தேன். அப்போ யூஜிடிஆர்பி அந்த பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தா போதுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போது என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த பிடி அசிஸ்டன்ட் அப்படின்றது டிகிரி லெவல், சரிங்களா? டிகிரி லெவல். அப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை நம்ம டிகிரி லெவல் புக்கில் இருந்து படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 10 யூனிட் இருக்கும் எல்லா மேஜருக்குமே. அப்போ நமக்கு 150 கொஷின்ஸ் இருக்குது. அதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு யூனிட்டுக்கு 15 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் மேஜர் இருப்பீங்க. அப்போ இருக்கிற 10 யூனிட்டில் உங்களுக்கு ஈஸியான யூனிட் ஒரு 6 யூனிட்டாவது இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? ஒரு 4 இல்லை ஒரு 2 யூனிட் உங்களுக்கு கண்டிப்பாக மற்ற யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா என்ன சார் அப்படின்னா, இந்த 10 யூனிட்டை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக கொஷின் மார்க் தான். ஒவ்வொரு யூனிட்லேருந்து 15 கொஷின் தான் கேட்கணும், அந்த மாதிரி எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்லேருந்து 20 கொஷின் வரலாம், ஒரு யூனிட்லேருந்து 10 கொஷின் வரலாம், மேபி ஒவ்வொரு யூனிட்லேருந்து 15 கொஷின் கூட வரலாம். நம்ம எதுவுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த 6 யூனிட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த 6 யூனிட்டை தரோவாக படிங்க. அதே மாதிரி உங்களுடைய சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கான நோட்ஸையும் தேடி தேடி படிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஃபுல் மார்க் வாங்க முடியும், சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு பாஸ் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. இந்த பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா 75 மார்க் எடுத்தால் பாஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம டாப் மார்க்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் கிடைக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம அந்த இருக்கிற 10 யூனிட்டையும் படித்து முடிக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த யூனிட் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த யூனிட்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது நம்மளால் வேகமாக முடிக்க முடியும். அப்போது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வருது
அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 யூனிட்டாவது கம்ப்ளீட்டாக முடிச்சு வைக்கணும். அப்போ நம்ம எந்த கஷ்டமாகிற ஒரு யூனிட்டை எடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் அடிச்சிடும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மன சோர்வு அடைஞ்சிரும், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்து முடிக்க முடியாது. அப்போ ஈஸியாகிற ஒரு யூனிட்டை எடுத்தால் நம்ம முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே ஒரு 5 யூனிட் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓகே நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இது ஃபஸ்ட் ஒன். செகண்டு, ஸ்டடி பிளான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே. அப்போ ஸ்டடி பிளான்னா என்ன சார்? ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன், இன்றைக்கி நான் எதை படிக்க போகிறேன், ஸோ எத்தனை நாளைக்குள்ளே ஒரு யூனிட்டை படிக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் நோட்ஸை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை பேஸ் பண்ணி நீங்களே பிளான் பண்ணுறதா வந்து எனக்கு ஸ்டடி பிளான். ஸோ இது ஒருத்தர் போட்ட ஸ்டடி பிளான் வந்து எனக்கு எல்லாருக்குமே அப்ளிகபிள் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 24 ஹவர்ஸ் வீட்டிலே இருந்து படிப்பாங்க, ஒருத்தர் வந்து பிறகு ஜாபுக்கு போயிட்டு படிப்பாங்க. அப்போது ஒருத்தர் ஜாபுக்கு போயிட்டு படிக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து பிறகு லிமிட்டட் டைம் தான் இருக்கும், ஒருத்தர் வந்து பின்னா ஃபுல் டைம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்போது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இது வந்து பின்னா வேரியேஷன் வரும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து பிறகு அந்த டாப்பிக்கில் அந்த யூனிட்டில் நல்ல ஃபுல் நாலேஜாக இருப்பாங்க, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே முடிச்சிடுவாங்க. ஒருத்தர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த யூனிட்டை படிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். அப்போ அந்த ஸ்டடி பிளான் அப்படின்றது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போடுங்க. இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் என்னென்னா 10 டேஸுக்கான ஸ்டடி பிளான் மட்டும் போடுங்க. சரிங்களா? இங்கே வந்து முன்னாக்கா டேட்டு, டே, என்ன டாபிக் படிக்க போகிறீங்க, ஸோ அதை மட்டும் போடுங்க. அப்புறம் வந்து முன்னாக்கா ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், ஃபோர்த் ரிவிஷன், ஃபிஃப்த் ரிவிஷன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தாக்கா டேட்டு 8. ஸோ இது 8 அன்றைக்கி வந்து பார்த்தாக்கா என்ன டே, சண்டே. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா நான் ஒரு டாபிக் படிக்க போகிறேன், செல் ஆர்கனலில் ஒரு 3 ஆர்கனல் படிக்க போகிறேன். அப்போது எந்த டேட்டில் நம்ம திரும்ப ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ண போகிறோம், எந்த டேட்டில் செகண்ட் ரிவிஷன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் நம்ம ரிவிஷன் டைம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எத்தனை முறை ரிவிஷன் பண்ணோம் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இது ஒரு விஷயம். தேர்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பண்ணாக்கா ரிப்பீட்டட் ரிவிஷன். ஸோ அப்போ ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்படின்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு டே படித்த விஷயத்தை வந்து பண்ணாக்கா நீங்கள் அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அது வந்து பண்ணாக்கா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுலேருந்து கொஷின் வந்தாலும் நம்மளால் எழுத முடியும். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பண்ணாக்கா படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரியும், படித்தது நமக்கு கரெக்டாக ஞாபகம் வருதா இல்லையான்னு தெரியும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபிகேஷனும் பண்ண முடியும். ஸோ அப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப 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 எசென்ஷியலாகவும் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. நான் சொன்னது வந்து பண்ணாக்கா மொத்தமே சேர்த்து ஒரு 4 திங்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாக்கா தோணும். அது எல்லாத்தையும் எது பண்ணால் கரெக்டாக வந்து பண்ண நம்மளால் இந்த டாப் 10 ரேங்க்குள்ளே வர முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டாப் 10 ரேங்க்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.